ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னா சண்டே ஸ்பெஷல் என்னென்னா கலவைக்கீரை பொரியல். கலவைக்கீரை பிடுங்கிட்டு வந்துட்டு எங்கள் வீட்டு பின்னாடி இருந்தது தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தா பொன்னாங்கண்ணி, இது பொன்னாங்கண்ணி கீரையாச்சுங்களா. அடுத்தது இது கரிசலாங்கண்ணி. நல்லா பார்த்துக்குங்க, இதுதான் கரிசலாங்கண்ணி. யார் யாருக்கு கரிசலாங்கண்ணி தெரியலையோ அதை பார்த்துக்குங்க. இது கரிசலாங்கண்ணி. இது எண்ணெய் காய்ச்சி தலைக்கும் வைக்கலாம். நல்ல கருகருன்னு இருக்குது. இதுக்கு அயன் சத்து இதில் நிறைய இருக்கும். லைட்டாக தான் பறித்து அதுக்குள்ளேயே கையெல்லாம் கருப்பாயிடுச்சு. அது போக இது சுக்குட்டி கீரை. எல்லாமே சுக்குட்டி கீரை ஃப்ரெண்ட்ஸ், சுக்குட்டி கீரை. அடுத்தது பார்த்திங்கன்னா தண்டங்கீரை கொஞ்சம் பறித்தேன். நம்ம என்னென்னா வெளியில் கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே என்னென்ன கீரை இருக்கோ அதையெல்லாம் பறித்து இந்த பழம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுக்குட்டி கீரை பழம் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் இடம் கொஞ்சம் இடம் இருந்தால் இந்த பழத்தை நல்லா நசுக்கி விட்டு ஒரு கப்பு தண்ணியில் அப்படியே கலந்துட்டு அப்படி தண்ணி அப்படியே சில லாசமாக ஊற்றி விட்டிங்கன்னா அங்கங்கே ஒரு செடி வந்துடும். நீங்கள் சுக்குட்டி கீரை காசு கொடுத்து வாங்க வேண்டியதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் பண்ணுவேன். நிறைய பின்னாடி வளர்ந்துருச்சு. எனக்கு வெட்டி தான் வந்திருக்கு. அது வந்தோடனே நம்ம கீரை கடையில் வாங்க தண்டங்கீரை பறிச்சிக்கலாம், சுக்குட்டி கீரை பறிச்சிக்கலாம், பொன்னாங்கண்ணி பறிச்சிக்கலாம். அடுத்தது என்ன கீரை கடைனா கரிசலாங்கண்ணி பறிச்சிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வராது, சுத்தமாகவும் இருக்கும். அங்கே போய் எங்கே சேரியில் பறிச்சிட்டு வர்றாங்களோ என்னமோ தெரியல. அது போக கருவேப்பிலை பாருங்க, கருவேப்பிலையும் பறிச்சிட்டேன். கருவேப்பிலை குழம்புக்கு அதான் சிக்கன் எடுக்கத்தான் போகிறேன் இன்றைக்கி. சிக்கன் இல்லைன்னா மீன் எடுப்பேன். எடுக்கிறப்ப கீரையும் கொஞ்சம் பொரியல் பண்ணிக்கலாம். கீரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கீரை ரொம்ப நானும் கீரை சாப்பிடுவேன். மாமா சாப்பிடுதாங்கன்னு தெரியல, நான் சாப்பிடுவேன். சின்ன பையன் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவேன். இந்த மாதிரிலாம் கீரை கொஞ்சம் கீரை இன்றைக்கி சாப்பிடலாம். புல் பிடுங்க போனால் பாருங்கள் கையெல்லாம் ரொம்ப கொப்பளமாக வந்துடுச்சு. அதுதான் ரொம்ப அரிக்குது. போய் குளிக்கணும். எனக்கு குளிச்சு போட்டு தான் எனக்கு சமையல் வேலை ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எங்கள் பப்பீஸ் எல்லாம் சாப்பிட்டாங்க. காட்டுவாங்க நீங்கள் நம்ம புல் பறிச்சுட்டு இருக்கிறோம். சோறு வெயில் கேட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ புல்லெல்லாம் பிடுங்கிட்டு அப்படியே பின்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். மாமாவும் ஒரு 1 ஹவருக்குள்ளே எல்லாம் க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சுது. அதான் ஒரு நாள் லீவுனாலும் அதில் ஒரு 1000 ரூபா மிச்சப்படுத்திட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் சின்ன வேலையை நம்மளே செஞ்சு காசை மிச்சப்படுத்திக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. இன்றைக்கி சண்டே எல்லாருமே ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், see you, miss you.